தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/9/2025 செவ்வாய்க்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 8:59 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஆவணி மூலம். புட்டு திருவிழா. இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட திருநாள். இன்றைக்கு சொக்கநாத பெருமானுடைய ஆலயத்திலே எல்லா ஊர்களிலும் உள்ள சிவாலயங்களிலும் இந்த புட்டு திருவிழா கோலாகலமாக நடைபெறும். பொதுவாக பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டது மதுரையில். அப்படி பிறம்படிப்பட்டது அரசனிடம் அடிவாங்கியதனாலே அந்த இடத்திற்கு பெயரே அரசரடி என்று வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, புட்டு தோப்பு தெரு என்றே ஒரு தெரு மதுரையிலே இருக்கிறது. இன்றைக்கு சொக்கநாதரை நாம் வழிபட வேண்டும். பொதுவாக சொக்கநாதர் சன்னதிக்கு சென்று சிவனுக்கு பதிகங்கள் பாட வேண்டும். எல்லாம் வல்ல திருவருளே, எங்களை காத்திடும் பரம்பொருளே, கல்லாய் நினைத்தால் கச்சிலையே, கைதொழுதாலோ உயர் நிலையே, புல்லாயிருக்கும் மனத்தினிலும் பூக்கள் நிறைந்த சோலையிலும் பொல்லாதவரின் மனத்தினிலும் புகுந்தருள் புரியும் ஈஸ்வரனே, நல்லோர் போற்றும் நாயகனே, நஞ்சை நடனமாடிய சங்கரனே, எல்லாம் தெரிந்த ஈஸ்வரிக்கு இடப்பாகத்தில் கொடுத்தவனே, பள்ளம் மேடன வரும் வாழ்வை பாங்காய் மாற்றும் உத்தமனே, உள்ளமுருகி வணங்குகிறோம், ஓடி வந்த அருளை தருவாயேன்னு ஒரு அழகான பதியம் உண்டு. இப்படிப்பட்ட பதியங்களை எல்லாம் பாடணும். இன்றைக்கு எங்கள் ஊரிலே கீழச்சோல்பட்டி எங்கள் ஊர், அங்கே சிறுமதுரைன்னு அதுக்கு பழைய காலத்து பேர். புட்டு திருவிழா மிக அற்புதமாக நடக்கும். இறைவனுடைய திருமேனியில தலையில வெள்ளி கூடையில புட்டு வச்சு தூக்கிட்டு வருவாங்க. அந்த லீலைகள் முடிந்த பிறகு அந்த புட்டை எடுத்து பக்தர்களுக்கெல்லாம் வழங்குவார்கள். இது மாதிரி பல ஆலயங்களில் இன்றைக்கு இறைவனுடைய தலையிலே கூடை வைத்து அதிலே புட்டு வைத்து வழங்குவது வழக்கம். அந்த புட்டு சாப்பிடுவது வழக்கம். அது மட்டுமல்ல, இறைவன் கூலியாளாக வந்து வேலை பார்த்து புட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட திருநாள் என்பதனாலே வேலை இல்லாதவர்கள் எல்லாம் இந்த சொக்கநாதரை வழிபட்டால் வேலை கிடைக்கும். எனவே உத்தியோகத்திற்காக பிரயாசம் எடுத்து இன்னும் உத்தியோகம் கிடைக்கவில்லையே, வேலை இல்லையே, எத்தனை நாளாக நாம் படித்து முடித்து வீட்டில் இருக்கிறோம் என்றெல்லாம் இருப்பவர்கள் இன்று அவசியம் விரதமிருந்து வழிபாடுகளை மேற்கொண்டு மாலை நேரத்திலே சொக்கலிங்க மீனாட்சியை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், மாலை வாய்ப்பும் கிடைக்கும், மனதிற்கினிய சம்பவங்களும் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கின்ற நாள். அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. மதிப்பும் மரியாதையும் உயரும். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் இந்த நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே இன்று ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லவர்களின் தொடர்பால் நலம் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை சக பணியாளர்கள் ஆதரவோடு நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கூட வழங்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே கவலைப்பட தேவையில்லை. காசு பண புழக்கம் நன்றாக இருக்கும். சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். இல்லத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் இருக்கின்ற பொழுது காரியங்கள் கைகூடும். பொதுநலத்திலே அதிக ஈடுபாடு அதிகரிக்கும். சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கல்விக்காக கலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடலாம். கேது இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்று ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை நேற்று குறை கூறிய மேலதிகாரிகள் இன்று உங்களை பாராட்டுவார்கள். சில நுணுக்கங்களை கூட உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இடமாற்றம் செய்யலாமா அல்லது இலாகா மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெறுகின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஆலய வழிபாட்டின் மூலம் அமைதி கிடைக்கின்ற நாள். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய வாய்ப்புகள் வாயில் தேடி வரலாம். இன்றைக்கு உங்களுக்கு செலவுக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு உண்டு. 10லே குரு இருக்கின்றார். 7-4க்கு அதிபதியானவர் குரு. எனவே தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத விதத்தில் சொத்து விற்பனையால் கூட தனலாபம் வரக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் மிக மிக இனிய நாள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள்.
துலாம் ராசி நேயர்களே, ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கவலைப்பட தேவையில்லை. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். வெற்றிக்குரிய செய்திகள் வீடு தேடி வரலாம். இதுவரை நீங்கள் செயல்பட்டு அதில் பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. பயணங்கள் கூட பலன் தருவதாக அமையும். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று இடத்தின் மூலமும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். அதிகாலையிலேயே இறை வழிபாட்டை மேற்கொள்ள முன் வருவீர்கள். உங்களுக்கு இன்று நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்க வேண்டுமானால் குருவின் பார்வை நமக்கு தேவை. அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடமான 2ஆம் இடத்தில் சந்திரன் வீட்டிலிருந்து குரு பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு இந்த நாள் நினைத்தது நிறைவேறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். இதுவரை நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் இன்றைக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இந்த நாள் அமையப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி இருப்பதனாலே கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கலாம். சில காரியங்களில் தடைகள் ஏற்படும். இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாற வேண்டுமானால் வழிபாடு தேவை. குரு பார்ப்பதனாலே பொதுவாகவே குரு வழிபாடு உங்களுக்கு குருப்பெயர்ச்சி வரை தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் விரதமிருந்து வழிபட வேண்டும். ஆனால் இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு ஆவணி மூலம் என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமானையும் உமாதேவியையும் நீங்கள் வழிபட வேண்டும். வழிபாட்டின் மூலம் உங்களுடைய மனக்கவலைகள் தீரும். நினைத்தது நிறைவேறும். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். என்ன இருந்தாலும் 3லே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அஷ்டமத்திலே சூரியன், அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் இருந்தாலும் அவரோடு கூட புதன் இருக்கின்றார், 6க்கு அதிபதி. எனவே விபரீத ராஜயோக அடிப்படையில் திட்டமிடாமலேயே சில காரியங்கள் வெற்றி பெறும். இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உத்தியோகத்திலே பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தவர்களுக்கு அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு அது மீண்டும் கைக்கு வரலாம். அதே நேரம் சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். தலைமை பதவி இன்னும் வரவில்லையே, உத்தியோகத்திலே கூட நம்மோடு கூட இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வருகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். கனிவாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். சுக்கிரபலம் 6ல் இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் இருந்தவர்களுக்கு அந்த பற்றாக்குறையாக இந்த நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. 2ஆம் இடத்திற்கு அதிபதி 5ல் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பிள்ளைகளாலும் உதிரி வருமானம் உண்டு. பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரக்கூடிய விதத்திலே இந்த நாள் ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. மீனராசினியர்களே, உங்களுக்கு மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புழங்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று வெற்றிகரமாக நடைபெறப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.